விவசாய உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கோழி பண்ணையில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஹீட்டுக்காக வந்து குண்டு பல்ப் தான் யூஸ் பண்ணுவோங்க. 100 வாட்ஸு அப்படின்னா 60 வாட்ஸ் குண்டு பல்ப் யூஸ் பண்ணுவோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெரிய கோழி பண்ணையில் பார்த்திங்கன்னா ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. 500 வாட்ஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட பண்ணையிலையும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து குண்டு பல்ப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒரு 30 ப்ரூடிங் போட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 குண்டு பல்ப் வச்சு ஃப்யூஸ் போயிருங்க. கண்டிப்பாக வந்து குண்டு பல்ப் மாற்றிக்கிட்டே இருப்போங்க. ஃப்யூஸ் போகிறது கூட பிரச்சனை இல்லைங்க. ஒரு பல்ப்பு 5 ரூபா டு 20 ரூபா வருங்க. டே டைம்லனா நம்ம வந்து போய் பார்த்து ஃப்யூஸ் போயிருந்தது பல்பை வந்து மாற்றிடுவோங்க. நைட் டைமில் போச்சுன்னா அதோட கோழிக்கு தேவையான ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காமல் போயிருங்க. கிடைக்காமல் போயிடுச்சுன்னா கோழி வந்து ஒன்று மேலே ஒன்று ஏறி மார்ட்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்குங்க. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பல்ப் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் பிராண்ட்லேருந்து 250 வாட்ஸ் பல்புங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ப்ரூடிங் பர்பஸ்க்குனே வர பல்புங்க. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஹீட் பர்பஸ்க்காக ஹோம் யூஸ்க்கு வந்து இந்த பல்ப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசம். இது வந்து பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் வருங்க. இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா இது வந்து அதிகமாக ஃப்யூஸ் போகாதுங்க. ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க இந்த பல்பில். இந்த பல்ப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க. இந்த பல்ப் பார்த்திங்கன்னா 20 ரூபா வரும்னு நினைக்கிறேங்க. 100 வாட்ஸ் பல்ப் பார்த்திங்கன்னா 20 ரூபா வருங்க. இது பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் பல்ப் பார்த்திங்கன்னா 500 ரூபாங்க. ஆனால் அதுக்கேற்ற லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து உழைச்சி கொடுத்துருங்க. இதுதான் அந்த பல்புங்க. ஃபிலிப்ஸ் பிராண்டோட 250 வாட்ஸ் பல்புங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஹோல்டரில் போட முடியாதுங்க. 250 வாட்ஸுங்கிறனாலங்க இந்த ஹோல்டர் தான் யூஸ் பண்ணுங்க. நம்ம வந்து எல்லா டைமும் நம்மளோட பண்ணையில் பார்த்திங்கன்னா டே டைமுக்கு வந்து 60 வாட்ஸ் பல்பும், நைட் டைமுக்கு வந்து 100 வாட்ஸ் பல்பும் போட்டு மாற்றி மாற்றி வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம கழட்டி மாட்டினாலே வந்து குண்டு பல்ப் பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் அதிகமாக போகுதுங்க. ஏன்னா வந்து நம்மளோட டே டைமில் பார்த்திங்கன்னா வந்து ரூம்லேயே வந்து அதிக டெம்பரேச்சர் இருக்கிறனால வந்து ஒன்றா கம்மி வாட்ச் போடுற மாதிரி இருக்குங்க. இல்லைனா லைட்டை ஆஃப் பண்ணி விட்ருவோங்க. நைட் டைமில் மட்டும் தான் பல்ப் போடுற மாதிரி இருக்குங்க. இந்த பல்ப் போட்டோம்னா 250 வாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான வாட்ஸுங்க. கோழி குஞ்சுங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நமக்கு வந்து ப்ரூடிங் செட்டப்பில் பார்த்திங்கன்னா 34 டு 35 டிகிரி வந்து ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு இருந்தால் போதுங்க. கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து டிம்மருங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இது 1000 வாட்ஸ் டிம்மருங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட இந்த பல்போட வாட்ஸ் வந்து குறைச்சிக்கலாங்க. இப்போ 250 வாட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இது வந்து 10 வாட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாங்க, 20 வாட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப் டு 250 வாட்ஸ். இதோட ஃபுல் பிரைட்னஸ் பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ். அதே மாதிரி இதுக்கு பதிலாக ஹீட்டர் யூஸ் பண்ணால் 500 வாட்ஸ் ஹீட்டர் யூஸ் பண்ணாலும் இதே சேம் டிம்மர் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 500 வாட்ஸ் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 1000 வாட்ஸுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 லைட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாங்க. 1000 வாட்ஸ் இருக்கனால வந்து 250 500 வாட்ஸ் இருக்குங்க. நம்ம 2 லைட் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு நார்மல் பிவிசி பாக்ஸில் வந்து இந்த டிம்மரை செட் பண்ணியிருக்கேங்க. செட் பண்ணிட்டு நம்ம ப்ரூடிங் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்மளோட பல்பை வந்து செட் பண்ணிட்டேங்க. பண்ணியாச்சும் ப்ரூடிங் நம்ம வந்து தகர ப்ரூடிங் தான் போடுறாங்க. ரூம் செட்டப்பில் போடுறாங்க. இப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 33 இருக்குங்க. நான் வந்து அந்த டிம்மர் வந்து செட் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் வந்து குறைக்கிறேங்க. அதே மாதிரி எவ்வளோ டிம் வேணாலும் பண்ணிக்கலாங்க. கோழி பண்ணையில் குண்டு பல்ப் யூஸ் பண்ணி அடிக்கடி மாற்றிட்டு இருக்க உங்களோட கோழி பண்ணை வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.